Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. தயக்கம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று. கதவை தட்டாதனால நிறைய வாய்ப்புகள் பூட்டியை கிடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா கதவுகளையும் தட்டுங்க, உங்களை தேடி பல்வேறு வாய்ப்புகள் வந்து சேரும்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, இந்த ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கணும்? ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேக்குறியா? அதாவது கூப்பிட்ட குரலுக்கு பல பேர் ஓடி வருவாங்க, கேட்டதெல்லாம் உடனடியா கிடைக்கும். இன்ஃபேக்ட் வெளியே போனோம்னா கூட இப்ப வெஹிக்கிள்ஸ் நம்ம டிராவல் பண்றோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம பல்லக்குல அப்படியே ஊர்வலம் போவோம். கிட்டத்தட்ட நம்ம லைஃப் அப்படியே ஃபேண்டசி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை நாம வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நாம ராஜ வாழ்க்கை ஏன் கண்டிப்பா நடக்கும் கண்மணி. மகாராஜா எக்ஸ்பிரஸ் மூலமா நம்மளோட ராஜ வாழ்க்கை கனவு வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவ்வளவு நேரமா நீ மகாராஜா எக்ஸ்பிரஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? அதாவது டெல்லி, மும்பை, கொல்கட்டாக்கு நடுவுல எல்லாம் ட்ரெயின் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களே, அவங்க தானே? எக்ஸாக்ட்லி. இந்த ஜூலை 1ல இருந்து பாத்தனா ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து மும்பை வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து இயக்க போறாங்களாம். நல்ல பிளான் தான், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமா, உலகத்திலே வந்து லக்ஸூரியஸ் ட்ரெயின்ல இருக்கிற டாப் 5 பொசிஷன்ல பாத்தனா நம்மளோட மகாராஜா எக்ஸ்பிரஸ் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பர். சரி, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இத ப்ரொவைட் பண்றாங்க? இந்த ட்ரெயின் வந்து ஜூலை 1 வந்து ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 2 வந்து காரைக்குடிக்கு வந்து ரீச் ஆகுது. சோ காரைக்குடியில இருக்கிற செட்டிநாடு அரண்மனை, அதுக்கப்புறமா வந்து ஆத்தங்குடி தரையோடு செய்யற இடம், இந்த மாதிரி இடம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜூலை 3 வந்து செங்கல்பேட்டுக்கு வருது. அங்க இருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு லக்ஸூரியஸ் பஸ்ல வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வழியில பார்த்துட்டு ஜூலை 8 பார்த்தோன்னா மும்பைக்கு வந்து ரீச் ஆகுது. சோ இந்த டிராவல், இந்த 8 days டிராவல்ல வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து தங்க தட்டுல சாப்பாடு, தங்க தட்டுல டீ, காஃபின்னு ஒரே ராஜ உபச்சாரம் தான் செய்யறாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே நிஜமாவே மகாராஜா எக்ஸ்பிரஸ் தான் இல்லையா? ஒவ்வொரு பேசஞ்சருமே கிட்டத்தட்ட ராஜா மாதிரி ட்ரீட் பண்றாங்கல்ல. சரி, இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளவு நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அதாவது ஒரு பேசஞ்சருக்கு வந்து 5 lakhsல இருந்து 17 lakhs வரைக்கும் இந்த ட்ரெயின்ல வந்து கேட்டகரிஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. சரி, டிஸ்கவுண்ட், ஆடி தள்ளுபடி அதெல்லாம் கிடையாதா? கண்டிப்பா. அது இல்லாம எப்படி நம்ம இந்தியன்ஸ் டிராவல் பண்றோம்னா நம்ம கூட ஒரு பேசஞ்சரை நம்ம ஃப்ரீயா கூட்டிட்டு போலாம். அது மட்டும் இல்லாம இந்த 8 days இல்லாம ஒரு சிங்கிள் டே பேக்கேஜ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 33,250 rupees. சிங்கிள் டே பேக்கேஜே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனாலும் நீ மகாராஜா எக்ஸ்பிரஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ற அந்த ஃபெசிலிட்டிஸ், சர்வீஸ் எல்லாம் சொன்ன பிறகு கண்டிப்பா நமக்கும் இந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இத பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே. நம்ம யோகா ஆசனாஸ் பண்ணும்போது வார்ம் அப்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பாடியில் மூமெண்ட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது வார்ம் அப் பண்ணி இருந்தால் தான் எந்த ஆசனாஸுமே ஈஸிலி வரும். ஸோ இப்போ இன்னொரு வார்ம் அப்பும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, 2 முட்டியும் ஓகே. ஸோ ஒன்று மட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும், இன்னொரு மட்டும் இப்படி பிடிச்சி, அதாவது இன்டர்லாக் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிட்டு உங்களோட மார்பு பகுதியை கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இதை கொஞ்சம் ஸ்லைட்டா, அந்த முட்டி போட்டதை மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டா இழுத்து உங்க செஸ்ட் கிட்ட புஷ் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு மெதுவா இந்த காலை மட்டும் தூக்கி இருங்க. இப்ப நார்மலி மூச்சு உள்ள வெளியே 1 2 3 அண்ட் மெதுவா கால்களை கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு கால், அதாவது பைபோஸ்னால, ஸோ 2 காலையும் பண்ணுறது அவசியம். ஸோ இன்டர்லாக் பண்ணி உங்க செஸ்ட் கிட்ட புஷ் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, உங்க மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுங்க அண்ட் மெதுவா போகும்போது இன்னொரு காலையும் அப்படி 1 2 மூச்சு உள்ள வெளியே, உள்ள வெளியே, இந்த மாதிரி மெதுவா பண்ணலாம். ஸோ உங்க பாடியை நீங்க இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் பண்றதுக்கு அப்புறமா இப்ப பண்ண போற ஆசனம் இட்ஸ் லைக் அர்த்த பத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனம். அதாவது நிறைய பத்மாசன, பஷ்சிமோத்தானாசன்ற இந்த மாதிரி 2 ஆசனாஸையும் காம்பினேஷன் பண்ணி வர ஆசனா தான் அர்த்த பத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனம். ஸோ இப்போ அந்த ஆசனம் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது எப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க மேட் லென்த்துக்கு உட்காருங்க. உட்காரும் போது அதே தான் உங்களோட பட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உட்காரும் போதே ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும்னுட்டு மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுனாதான் உங்க கால் கரெக்டா விழும். ஸோ யூல் பி வெரி ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த காலை இப்படி இது மேல உட்கார வைங்க. உங்க ரைட் கை, அதாவது உங்களோட ரைட் காலு உங்க தொட மேல இருந்தா உங்களோட ரைட் கை பின்னாடி போகும்.
எனக்கு டச்சே ஆகல அப்படின்னா, நான் டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஒரு லென்த் ஆஃப் கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, சின்ன டவலோ கர்ச்சீஃபோ எடுத்துட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா கால்ல, இங்க ஒரு லாக் போட்டுட்டு கைய பின்னாடி இப்படி பிடிச்சுக்கலாம். இது ஒரு டெக்னிக். என்னால முடியல, நிறைய பேருக்கு ஹிப் பெருசா இருக்கும், பட் லைன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், என்னால பண்ண முடியலன்னா இந்த ஆசனா எனக்கு இல்லைன்னு அப்படியெல்லாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் ஆசனாஸ் பண்ணலாம். சிம்பிள், ஒரு கர்ச்சீஃபை இங்க எடுத்துக்கோங்க, உங்க கையை இப்படி பிடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேரேட்டரி போஸ் ரெடி ஆச்சு. இப்போ எனக்கு இட்ஸ் லைக் திஸ் அண்ட் மெதுவா இந்த காலையும் பிடிக்கும். இந்த மாதிரி 1 2 3 மெதுவா பின்னாடி வரலாம். இப்போ இன்னொரு என்னன்னா, காலை கீழே போகும் அண்ட் மெதுவா மேல வரலாம். பிகினர்ஸ்னா தலை கீழே போகாது. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க முன்னாடி பாக்குறதுக்கு எவ்வளவு முன்னாடி பார்க்க முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்லோவா உங்க பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு எப்பவுமே டக்குன்னு முன்னாடி போக முடியாது. அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு காலும் இப்படிதான் மேல தூக்கி இருக்கும், அதாவது கீழே பதிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த சமயத்துல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெதுவா முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நார்மலி ஒரு 2 ஆங்கிளை பிடிச்சு இப்ப பிராக்டிஸ் பண்ணா கீழே பதியும். இப்ப பதியாத பட்சத்துல மெதுவா நீங்க உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க காலையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. சோ இது பை போஸ், அதாவது 2 சைடும் பண்ற போஸ்னால இன்னொரு காலையும் நீங்க ஃபோல்ட் பண்ணும் போது அதேதான், உங்க காலை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி தள்ளுங்க, உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். பண்ண முடியாத பட்சத்துல உங்களோட டவல் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வருதுன்னா உங்களோட டோஸ், அதாவது பெரு விரல் காலில் இருக்கிறது தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விரல் உங்களுக்கு கையில தென்படுதோ பிடிக்க முடியுதோ அது பிடிச்சுக்கும். பிடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா காலை பிடிச்சு முன்னாடி பாருங்க. பிகினர்ஸ் கீழே போக முடியாது, அதேதான் அவங்களுக்கும். பிகினர்ஸ்னால கம்ப்ளீட்டா முன்னாடி போகிறதுக்கு முடியாது, ஏன்னா ஹிப் ஓபன் ஆகல. சோ ஹிப் ஓபன் ஆனா மெதுவா நீங்க போய் மேல வர முடியும். அங்க கீழே போய் இருக்கும் போது கூட மூச்சு வெளியே உள்ளன்னுட்டு வாங்குறது ரொம்பவே அவசியம். ஸோ மெதுவா உங்க பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிட்டு மெதுவா உங்க தலைப்பகுதி கீழே போகும், மூச்சு உள்ள வெளியே, அண்ட் மெதுவா மேல பாடியை நீங்க எடுக்கலாம். ஸோ மெதுவா நீங்க உங்க பாடியை உங்க கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கால் ரொம்பவே அமுங்கி இருக்கு, வலிக்குதுன்னா உங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு உங்க பாதத்தை மட்டும் மெதுவா ரொட்டேட் பண்ண பாருங்க, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சைக்கிள் பெடல் பண்றோம் இல்லையா, முன்னாடி பின்னாடி, அந்த மாதிரி பின்னாடி பண்ணிட்டு உங்க கால்களை நீங்க மெதுவா ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட, அதாவது நார்மலி உங்க பாடியில எது சென்டர் பார்ட்னு சொன்னீங்கன்னா உங்களோட நேவில் இருக்கிறது தான் உங்களோட சென்டர் பார்ட். அந்த பார்ட்டுக்கு கரெக்டா எனர்ஜி சேர்ந்ததுனா தான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நாடி நரம்பு சொல்லுவாங்க இல்ல, அதுக்கு சுத்தி, அதாவது சுத்தமாகிற தன்மை இருக்கும். இந்த மாதிரி அர்த்தபத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனா பண்ணும்போது உங்களோட நாபி, அதாவது நாபில எனர்ஜி ரொம்பவே சிக்ரீட் ஆகும், நிறைய எனர்ஜி சேரும். அந்த மாதிரி நேவல் எனர்ஜி சேர்ந்தாதான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம், நாடி நரம்புல இருக்கிற சுத்தி, அதாவது சுத்தப்படுத்துற தன்மை அதிகரிக்கும். சோ உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி இல்ல நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன், அதாவது தீர்வு வேணும்னா இந்த மாதிரி ஆசனா பண்றது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணா முடியாத பட்சத்துல, கீழே குனிய முடியல அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சு தலையை மட்டும் மேலே எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்போ உங்களால முடியுதோ அப்போ மட்டும் உங்களோட நெத்தியை உங்க முட்டியில பதிய வைக்கலாம். முடியாத பட்சத்துல தலையை கொஞ்சம் மேலவே எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. தலையை கீழேயே வச்சு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணா உங்களுக்கு கழுத்து வலி தான் வரும். ஸோ கழுத்து வலி வராம இருக்கிறது கொஞ்சம் தலையை மேலே எடுத்து வைங்க. ஸோ இன்னைக்கு அர்த்தபத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். எல்லாருக்குமே லக்ஸூரியஸான லைஃப் வாழணும் அப்படிங்கறது தாங்க கனவு. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கறது அந்த இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட் ஸ்வாதி. நீ ஆக்சுவலி இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் பத்தி சொன்னதும் எனக்கு இன்னொரு எக்ஸ்பென்சிவான கார் பத்தி ஞாபகம் வந்துருச்சு. அது ஒரு பிரேக் அப்புறமா சொல்றேன். அடுத்ததான் நம்ம மார்னிங் காஃபில வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, பிரேக்குக்கு முன்னாடி ஏதோ ஒரு காஸ்ட்லியான காரை பத்தி சொல்றேன்னு சொன்னேன், அதை பத்தி சொல்ல. கண்டிப்பா எல்லா முழு தகவலும் நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த காரோட விலை எவ்வளவு இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாரு. ஆக்சுவலி லக்ஸூரியஸ் கார்னா வந்து நம்ம ஊர்ல 2 crores 3 crores இருந்து இருக்கு. பட் நீ வந்து வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு கார்னு சொல்ற. மேபி ஒரு 50 crores இருக்குமா? ஆக்சுவலி கொஞ்சம் தான் கம்மியா சொல்லியிருக்கேன். நான் சொல்ல வர காரோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 85 crores. சோ இந்த காரை தயாரிச்சிருக்கிற நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். 85 crores ஒரு காரா? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதுல? இந்த காரோட மாடல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வெப்டெயில். இந்த காரை சமீபத்துல வாங்கினவங்க எல்லாருமே அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட்லி என்ன மாதிரியான டிசைன்ஸ் அடிக்கடி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணிருக்காங்கன்னா 1920s 1930s டிசைனை தான் பேஸ் பண்ணி எல்லாருமே கார் வாங்கியிருக்காங்க. ஓகே, சோ பழைய மாடல்ஸ் வச்சு புதுசா ஒரு டிசைன் பண்றாங்கன்னு சொல்றேன். வேற என்ன ஸ்பெசிபிக்கான ரீசன்ஸ்லாம் இருக்கு இல்ல? இந்த காரோட டோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1925ல வந்து பேண்ட்ஹாம் மாடலை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காரோட பேக் சைட் டிசைனை வந்து 1934ல வந்து பேண்ட்ஹாம் 2 பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமா இருக்கக்கூடிய காரோட ரூஃப் இன்டீரியர் டிசைன்ஸ் இது எல்லாமே அகைன் பேண்ட்ஹாம் 2 பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ வந்து வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இனிமே வந்து காரை வந்து கட்டிப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்கு. சரி, ஓகே, சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். நம்ம மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா கோவிந்தராஜன் from Chinese Black Tiger Kung Fu Association. செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கடந்த சில நாட்களில் நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றா சேர்ந்து கற்றுட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்து நீங்களே வந்துட்டு அதை ரிஃப்ளெக்ஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கொடுக்குற டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் கைடன்ஸ் நீங்கள் Blossom Tigers எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பண்ணலாம், எங்களுக்காக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என் கூட சில டெக்னிக்ஸை பார்க்கறதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம லேடிஸ் இல்லை ஜென்ஸ் ஓவரால் எல்லாருமே எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜஸ்ட் நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ஹேண்டை ஸ்நாச் பண்ணுவாங்க, இல்லை நெக்கை கிராப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்போ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாக்கெட் அடிக்க வராங்க அப்படின்னா அப்போலாம் வந்துட்டு நம்ம நெக்கை வந்து திடீர்னு பிடிச்சி இல்லை பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணி இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ரியல் லைஃப்லையுமே வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து இல்லை சைட்லேருந்து தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நெக்லாம் கிராப் பண்ணால் எப்படி வந்து நம்மளே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட டெமோ பண்ணுறதுக்கு என்னோட பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு நெக் கிராப் பண்ணும் போது எப்படியெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக் கிராப் பண்ணுறவங்க எப்படி வருவாங்க? கிராப் பண்ணிக்காமீங்க. செம்ம டைட்டாக முடிச்சிருக்காங்க, என்னால் பேசவே முடியல, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, லூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக் கிராப் பண்ணும் போது நம்ம எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நெக் கிராப் பண்ணுறாங்க, ஓகே டைட்டாக இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட்ல தட்டணும் அப்படின்னாலே லைட்டா ரிலீஸ் ஆயிடும். இது தட்டுறது கூட சேர்த்து இப்படி புஷ் பண்ணி இப்படி கிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட்க்கு ஒரு பேலன்ஸ் போகும். அகேன் ஸோ இங்க ரிலீஸ் பண்றீங்க, இந்த பார்ட்ல தட்டி ஹிட் பண்றீங்க. ஓகே, இதை நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக் கிராப் பண்ணியிருக்கேன், அட்டாக் பண்றாங்க, புஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ புஷ் பண்ணும்போது கூடவே சேர்ந்து வேணும்னா நம்ம அந்த கிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. யா ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்ல இப்போ நம்ம பண்ணும்போது இங்க புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி இந்த பார்ட் ஃப்ரண்ட்ல வருது, அது கூட சேர்த்து நம்ம கிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேலன்ஸ் போகும். இது ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ். சிம்பிள் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். இதை நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இதே மாதிரி இப்போ நெக் கிராப் பண்ண வராங்க. கிராப் பண்ண வரும்போது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டை இங்க பிடிச்சி ரைட் ஹேண்டை இப்படி பிடிச்சி இப்படி லாக் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ட்விஸ்ட் சரிதா? ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி பேலன்ஸ் போறதை நீங்களே பார்த்தீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி சயின்ஸ் தான். பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. பார்க்கும்போது ஓகே டக்குன்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாமே வந்து பாடி சயின்ஸ் தான். இப்போ அவங்க பிடிக்கும் போது இந்த ஹேண்ட் நீங்க இப்படி பிடிச்சிங்க அப்படின்னாலே இங்க வந்து அவங்களுக்கு கிரிப் லூஸ் ஆகுது. அவங்க எவ்வளவு டைட்டா வேணாலும் பிடிங்க, ஓகே சோக் ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளவு டைட்டா பிடிச்சிங்கனாலும் இங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க பேலன்ஸ் போயிடும், அவங்களும் வந்து ஆப்போனன்ட் ஃபால் ஆயிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்றேன், நீங்க அதை எனக்கு ட்ரை பண்ண போறீங்க. ஓகே, நல்லா பிடிச்சிருக்கேன். எஸ்,
எஸ். ஸோ இந்த மாதிரி லாக் பொசிஷன்ல இருக்கும் போது ஆப்போனன்ட் உங்க கண்ட்ரோல்ல டோட்டலா இருக்காங்க. அது கூட சேர்ந்து நீங்க அட்டாக்கும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க உங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எஸ்கேப்பும் ஆயிட்டு ஓடி போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போலாம். ஸோ இப்போ கிராப் பண்ண வராங்க, இந்த ரிலீஸ் ஆகாமத்துக்கு நீங்க பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பிடிச்சி வச்சுட்டு உங்க காலை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு இந்த ஹேர் பார்ட் அப்படியே பின்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலே ஆப்போனன்ட்க்கு அந்த ஹேர் பார்ட் அப்படின்றது கொஞ்சம் சென்சிட்டிவான பார்ட்டு. ஸோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் பவர் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னாலே எவ்வளவு பெரிய ஆப்போனண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பெயின்லயே வந்து ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் மோர். ஸோ இங்க கிராப் பண்றீங்க, லைட்டா பிடிச்சி வச்சுட்டு பாடி கொஞ்சம் அந்த ரீச் பண்றதுக்கு லெக்கை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க அப்படியே புல் பண்றீங்க. இது ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஆசை இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க அவ்வளவு பெயின் சஃபர் பண்ணிருக்கீங்க. நான் இப்போ உங்களுக்கு கிராப் பண்றேன். ஸோ அந்த ஹேண்டை ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க வரும்போதே நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன். அந்த பார்ட் கரெக்டா அந்த மண்டைக்கு நேரா. எஸ் எஸ். ஸோ இந்த பார்ட்ல அந்த பெயின் வரா மாதிரி டக்குன்னு ஒரு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட் வந்து அந்த பேலன்ஸும் லூஸ் ஆயிடும், நீங்களும் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். கிராப் பண்ண வராங்க, கிராப் பண்ணும்போது இந்த ஹேண்ட் வெயிட்டை நீங்க இதுல போட்டு இங்க பிடிச்சி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட் பேலன்ஸும் போகும், அவங்க லாக் ஆகி விழவும் செய்வாங்க. இது இன்னொரு வாட்டி ஸ்லோவா பார்க்கலாம். நல்லா கிராப் பண்ணுங்க டைட்டா. எஸ். ஸோ இங்க ஹேண்ட் டைட்டா போட்டு இந்த ஹேண்ட் பிடிச்சி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் அங்க போயிட்டு அவங்க விழுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னொரு எஃபெக்டிவான சிம்பிளான எஃபெக்டிவான டெக்னிக். ஜஸ்ட் நீங்க உங்க ஹேண்ட் வச்சு எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க பாத்தீங்க. ஸோ இன்னைக்கு 4 டெக்னிக்ஸ். நெக் கிராப் பண்ண வந்தா அந்த மாதிரி ஒரு டஃப்பான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எப்படி உங்களே வந்து நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுவாதி, லக்ஸுரிக்காக கௌரவத்துக்காக கார் வாங்குறவங்களா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு காருக்காக இவ்ளோ கோடி கணக்குல செலவு பண்ணணும்னு ஏதாவது அவசியமா என்ன? அது அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு கண்மணி. நம்ம எதுக்கு அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? சோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நாங்க பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, மொய் விருந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சினிமால கூட பாத்திருக்கேன். இப்ப ஊர்ல யாருக்காவது கஷ்டம்னா அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. சோ விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாக்கடியில காசு வச்சுட்டு போயிடுவாங்க. சோ அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட கஷ்டத்தை வந்து தீர்த்துப்பாங்க. சோ இதுதானே மொய் விருந்து. ஆக்சுவலா எக்ஸாக்டா சொன்னேன். ஆனா இந்த மொய் விருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊர்ல நடக்கிற மொய் விருந்து. ஆனா நான் கேட்டது அமெரிக்கால ரீசெண்டா நடந்த மொய் விருந்த பத்தி. அமெரிக்காவில மொய் விருந்து நடந்துச்சா? அங்க யாருக்கு என்ன கஷ்டம்? அங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்களுக்காக அந்த மொய் விருந்த கண்டக்ட் பண்ணல. அவங்க நம்ம தமிழ்நாட்டுல கஷ்டப்படுற விவசாய குடும்பத்துக்காக அந்த மொய் விருந்த அமெரிக்கால வாழக்கூடிய தமிழர்கள் நடத்தி இருக்காங்க. சூப்பர்யா. நம்ம விவசாயிகளோட கஷ்டம் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு புரியவே இல்ல. சரி, ஓகே. அந்த மொய் விருந்துல என்னெல்லாம் நடந்துச்சு? முதல்ல இந்த மொய் விருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற சொல்றேன். அங்க இருக்கிற ஒரு தமிழர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய பண்ணை வீடு நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டு அதை காசா கொடுத்து நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் இதை எப்படி நடத்துறது அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ் அவங்க வந்து உட்கார்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மொய் விருந்தா நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வந்திருக்காங்க. சோ மொய் விருந்து கண்டக்ட் பண்ண அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து எல்லாருக்குமே மோர் பந்தல் பானகம்னு கொடுத்து அசத்தி இருக்காங்க. அதே சமயத்துல விளையாட்டு எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லாங்குழி, கபடி, உரி அடிக்கிறது எல்லாமே நம்ம கிராமத்து விளையாட்டுக்கெல்லாம் நடத்திருக்காங்க. சூப்பர்யா. சோ அமெரிக்கால ஒரு ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்ல வரேன். சரி, ஓகே. இந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அமெரிக்கால வந்து இந்த மொய் விருந்து கண்டக்ட் பண்ணி எல்லா காசுலாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை எப்படி இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க? அதாவது இந்த மொய் விருந்தெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து ஒரு குழு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்து எங்க கஷ்டப்படக்கூடிய 100 விவசாய குடும்பங்கள் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மொய் விருந்து நடத்தின அன்னைக்கு அங்க வந்து தமிழர்கள் கிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை குடும்பங்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருத்தரோ இல்ல அந்த ஒரு குடும்பமோ சேர்ந்து தமிழ்நாட்டுல கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இதை வெற்றிகரமா நடத்தியும் முடிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஐடியா. ஏன் தெரியுமா, இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கறதும் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து யார்கிட்ட இருந்து யார் மூலியமா நம்மளுக்கு ஹெல்ப் வருது அப்படிங்கறதும் தெரியும். சோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ சூப்பரான ஐடியா தான் இது. சொன்னேன், இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருந்தாலும் மீடியாக்கு வந்து இது நம்ம தெரியவே படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அதே சமயத்துல நம்ம இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றோம் அப்படிலாம் நினைக்காம இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்திருக்காங்க.
இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் கண்மணி. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 1000 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணி 10,000 ரூபாய்க்கு வந்து போஸ்டர் அடிச்சு பெருசா ப்ரொபகண்டா பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணி ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்த வெளியவே சொல்லாம வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா பாராட்டுக்கள் சொல்லணும். சரி, இந்த ஒரு தகவலோட அடுத்த பகுதி என்னங்கறத பாத்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மருக்கு டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து உங்களுக்கு நம்ம வேர்க்குரு பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ காமன் மேன், அதாவது நீங்கள் எல்லாம் எதை வேர்க்குருன்னு கூப்பிடுறீங்களோ டெர்மட்டாலஜிஸ்டோட லாங்குவேஜில் அதை நாங்கள் மிலேரியா ரூப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிலேரியா ரூப்ரா இல்லைன்னா வேர்க்குருங்கிறது என்ன, அது ஏன் வருது, எப்படி நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நம்ம டிஸ்கஷன். வேர்க்குருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏன் வேர்க்குரு வருதுங்கிறத புரியும். ஸ்வெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்வெட் கிளாண்ட் அப்படிங்கிற கருவியிலேருந்து வருது. இந்த ஸ்வெட் கிளாண்டுங்கிறது ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கிற ஒரு கருவி, தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி. இந்த டியூப் வந்து தோலோட வெளிப்பகுதியில் வந்து ஓப்பன் ஆகி அந்த ஸ்வெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. எப்போ நம்ம அதாவது சம்மர் டைமில் இல்லைன்னா நம்ம ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டி இல்லைன்னா வந்து இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிறைய விளையாடுறாங்க அப்படின்னு, நம்ம அஃப்கோர்ஸ் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்தாலே சம்மருக்கு இப்படி வந்து வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸஸ் ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது அந்த ஸ்வெட் கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதாவது வெளியே வர டியூபோட ஓப்பனிங் வந்து பிளாக் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் அப்படிங்கிறது அடியில் தோலுக்கு அடியிலேயே போய் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லீக் ஆகும்பொழுது அது தோலில் ஒரு இரிட்டேஷனை கொடுக்குது. ரெண்டாவது வந்து அந்த குறுவா சின்னதாக ஒரு இரப்ஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுத்துருது. இதுதான் வந்து வேர்க்குருவோட ரீசன். ரெண்டாவது ரீசன் ஒன்று என்னன்னா, இந்த ஸ்வெட் சுரக்கிற கருவியை வந்து சில பாக்டீரியல் க்ரோத்துமே வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடும். இந்த சம்மர் டைமில் வேற உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது பிளாக் பண்ணுறதுனாலையும் வந்து வேர்க்குரு அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. யாருக்கு இந்த வேர்க்குரு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஏஜ் கேன் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் யாருக்கு வேணால் இந்த இஷ்யூ வரலாம். பிறந்த குழந்தை எப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங், பட் நிறைய பேபிஸ் born during சம்மர் தே கம் வித் சிவியர் ஸ்வெட் ரேஷ் அண்ட் இன்ஃபெக்ஷனோடே வருவாங்க. அதாவது ஸ்வெட் ரேஷ் குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, டில் 1.5 years, அதாவது அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிற வரைக்கும் ஸ்வெட் சுரக்கிற கருவி வந்து மெச்சூர் ஆகாது. அது ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு 1.5 வயசு ஆகிடும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு டில் 1.5 years பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிற கெப்பாசிட்டியே இருக்காது பெருசாக. ஸோ இப்போ பிறந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், அதாவது என்ன பண்ணுவாங்க, நிறைய துணி சுற்றிருப்பாங்க. அந்த குழந்தைய வார்மாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்காக துணி ரொம்ப வந்து உங்களுக்கு பயங்கரமாக சுற்றி அந்த குழந்தைக்கு ஃபுல் கையை போட்டு நீங்கள் வந்து வைக்கிற சில பழக்கம் இருக்கு நம்ம ஊர்லேயே ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வார்ம்த்துக்கு அந்த குழந்தையோட ஸ்கின்ல இருந்து வர ஸ்வெட்டு, அந்த ஸ்வெட் ஆல்தோ வந்து அது இம்மெச்சூராக அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கிறதுனால மேலாப்பில் சின்னதாக நீர் பொறி மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு டியூ ட்ராப் அப்பியரன்ஸ் மாதிரி ஸ்கின்ல வரும். அதுதான் நாங்கள் மிலேரியா கிறிஸ்டலினா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து வேர்க்குருவோட ஒரு வகை தான். அந்த மாதிரி ஒரு ரேஷ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். யாருக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, யூஸ்வலி இந்த நியூ பார்ன் பேபிஸ் இல்லைன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 year 1.5 years கீழே குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பகுதி, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த நெக் லிஃப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுனால அந்த எல்லா ஃபோல்ட்ஸ், அதாவது இடுக்கில் எல்லாம் அந்த கழுத்து இடுக்கு இல்லைன்னா கை இடுக்கு தொடை இடுக்கு பின்னாடி அந்த நாப்பி போடுற இடம், இந்த இடத்துல எல்லாமே வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பட் ஃபுல் பாடியுமே குழந்தைக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இல்லைன்னா சின்ன பசங்க அப்படிங்கும்போது தே கேன் கெட் இட் இன் எனி பிளேஸ். அதாவது தலையில கூட வந்து பசங்களுக்கு ஸ்கேல்ப்ல கூட வந்து வேர்க்குரு வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுதான் அதிகமாக ஸ்வெட் ஆகிற ஏரியா. ரெண்டாவது ஃபுல் பாடியுமே ரேஷ் வந்து இந்த பசங்க ரொம்ப ஒரு இரிட்டேஷனோட கண்டினியூஸாக வந்து அம்மா குத்துதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது ஒரு இச்சிங் சென்சேஷன் மாதிரி அவங்க வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அக்ளூடட் ஸ்பேஸ், அதாவது வந்து எங்கே அதிகமாக ஸ்வெட் சேர்ந்து கசகசன்னு இருக்கும் அந்த இடத்துல தான் வரும். மென் எஸ்பெஷலி ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு காலோட ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நிறைய மென் ஹேவ் தட் பர்டிகுலர் இஷ்யூ. ஏன்னா கண்டினியூஸாக பேண்ட் போடுறதுனாலையும் அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் இல்லாததுனாலையும் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வெட் ரேஷ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக வருது உங்களுக்கு. ஸோ இந்த வேரியஸ் ஏஜஸில் நம்ம இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஃபியூ டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, எல்லார்கிட்டையுமே வந்து ஏர் கண்டிஷன் கிடையாது இல்லையா, எல்லாரும் எவ்ரிபடி cannot afford. ரெண்டாவது வந்து நம்ம ஏர் கண்டிஷனில் முதுகில் சுற்றிட்டு இங்கே சுற்ற முடியாது. எல்லாருக்குமே வேலை இருக்குது, எவ்ரிபடி கோஸ் அவுட். அண்ட் எல்லாருக்குமே வேலை வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் தான் இருக்குங்கிறது கிடையாது. நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிப்ஸ் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு டெய்லியும் குளிங்க. எவ்ரி டே ஹாவ் அ பாத். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம
தண்ணி எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறையில இருக்கும். ஸோ வந்து யூ ஷுட் சேவ் எலக்ட்ரிசிட்டி, யூ ஷுட் சேவ் வாட்டர். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து ஸ்வெட் ரேஷ் வந்துடக்கூடாது, சம்மர்ல கசகசன்னு இருக்குன்னு 3 வாட்டி குளிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க 3 வாட்டி குளிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு வந்து 1 வாட்டி கூட குளிக்க தண்ணி இருக்கிறது இல்லை. ஒன்ஸ் அ டே பாத் இஸ் இனஃப். ஓகேங்களா? இதுக்கு மேல வந்து ஈவினிங் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்வெட்டியா இருக்கு, ஒரு ரொம்ப பிசுபிசுன்னு இருக்குன்னா ஜஸ்ட் துணியை தண்ணியில நனைச்சு தொடச்சுக்கோங்க. அது மோர் தென் எனஃப். குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்றேன். ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் வந்து ஒரு 4 வாட்டி குளிப்பாட்டுவாங்க அம்மா, தேவை கிடையாது. காலையில குளிப்பாட்டுங்க டெய்லியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியே போயிட்டு விளையாடிட்டு கசகசன்னு வரும்போது ஒரு துணியை வெட் பண்ணி தண்ணியில கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு தொடச்சு விட்டீங்கன்னா தண்ணியும் சேவ் பண்ணுவீங்க, குழந்தையோட ஸ்கின்னையும் சேவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஈஸியா பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து எடுத்து ஊத்துறதுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்க குளிக்கிறதுக்கே தண்ணி ஒரு பக்கெட்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து ஒரு 10 ஐஸ் கியூப் உள்ள போட்டு ஃபேன் கடியில வச்சிருங்க. அவ்வளவுதான். ஃபேன் கடியில வச்சிட்டீங்கன்னா அந்த ரூமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கூலா இருக்கும், கண்டினியூஸா ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் ஈஸியா பண்ணலாம். இதுலயே வந்து ஒரு துணியை எடுத்து நல்லா நனைச்சிட்டு கோல்டு வாட்டர்ல நீங்க ஜன்னல்ல எடுத்து போட்டீங்க அந்த துணியை அப்படின்னா நல்ல கூல் பிரீஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ், நீங்க பண்ணலாம். ஈஸியாவே வந்து உங்க வீட்டை ஒரு கூலா வச்சுக்கலாம். எல்லாரும் ஏசியில உட்காரணும்னு அவசியம் இல்லை. பீப்புள் யாரால ஏசி அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்களுமே 10 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்பேஸ்ல உள்ள போய் உட்காந்து வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்க இன்னொன்று தான் வந்து யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்கின் யூ வில் நாட் கண்டிஷன். அதாவது இந்த ஒரு டெம்பரேச்சருக்கு, ஒரு கூல் டெம்பரேச்சருக்கு போயிட்டு திருப்பி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் எண்ட் அப் ஃபீலிங் ஹாட். வெரஸ் நீங்க அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே கண்டினியூஸா அட்லீஸ்ட் நல்ல வென்டிலேட்டடா நல்ல ஒரு காத்தோட்டமா உட்காந்துருந்தீங்கன்னா ஈஸியா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உங்க ஸ்கின்னும் பாடியும் அதுக்கே வந்து பழகிடும் உங்களுக்கு. So this is very important. And air condition throughout the day, please don't waste electricity. That is very important. ஏன்னா வந்து everybody needs the current today. We are in a summer, we are in shortage. ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லைட் துணி போடுங்க. நல்ல ஒரு மெலிசா ஒரு காட்டன்ல, சிந்தட்டிக் இல்லாம, அதுவும் இல்லாம இந்த இப்போ நிறையவே பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு மேக் த சைல்ட் வேர், அதாவது ரொம்ப ஒரு காடியா ஒரு கசகசன்ட்டு அந்த நைலான் பாலிஸ்டர் இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. காட்டன்லேயே போடுங்க, லைட் துணி போடுங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் த க்ளோத்ஸ். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஸ்வெட்ல நனைஞ்சதுன்னா அந்த ஸ்வெட்லேயே ஊற விடாதீங்க, திருப்பி சேஞ்ச் பண்ணிடுங்க கிளாத். ஸோ இது எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் ஆல்சோ லூஸா போடுங்க. ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் சம்மர்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்காது உங்களுக்கு. ப்ரிஃபர் டு வேர் காட்டன் பேண்ட்ஸ். காட்டன் பேண்ட்ஸ், லூஸ் பேண்ட்ஸ், லைட் கலர்ட் மெட்டீரியல் வில் பி ஈஸி. ஏன்னா இந்த காட்டனோட வீவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமா இருக்கும். அந்த ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இஸ் மச் பெட்டர். இது நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இது எல்லாத்துக்கும் மேலேயும் ஸ்வெட் ரேஷ் வந்துருச்சு உங்களுக்கு, வேர்க்குரு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து யூ கேன் யூஸ் அ லோஷன். அதாவது டஸ்டிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் உங்க ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணும் தான். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஸ்வெட் ரேஷ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னா கேலமின் அண்ட் அலோவேரா இது வந்து கலந்த லோஷனை வந்து தாராளமா போடலாம் நீங்க. இட் டஸ் ஹெல்ப். அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்கும் மேல சில சிச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஒரு பஸ் சேர்க்கிற மாதிரி இருந்ததாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாயில்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் கோ கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக எடுக்க தேவை இருக்கும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி பேபிஸ், சின்ன இந்த சம்மரில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்வெட் ரேஷ் இன்ஃபெக்ட் ஆகிற சான்ஸும் நிறைய இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் கூல், பட் மீன்வைல் ஆல்சோ மேக் ஷுர் தட் யூ சேவ் வாட்டர் அண்ட் சேவ் எலக்ட்ரிசிட்டி. ஹேவ் அ நைஸ் டே. கண்மணி, விவசாயம், அக்ரிகல்ச்சர் அதுதான் வந்து நம்ம எல்லாரையுமே வாழ வைக்குது. சோ விவசாயிகளை வாழ வைக்கிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. கவர்மெண்ட் மட்டும் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இருக்காம நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யணும். அதுக்கு முதல்ல நம்ம களத்துல இறங்கணும். இதை பத்தி யோசிச்சுட்டே நம்ம சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஒரு நாள் பிரின்சிபலா ஆன ஒரு பொண்ணை பத்தி நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஏற்கனவே பேசியிருக்கோம். சோ இப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா இருக்கா. என்ன சுவாதி, வர சினிமா நடக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குது போல இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி கண்மணி. ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆனது யாரு தெரியுமா? பெல்லா தாம்சன் அப்படிங்கிற ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு தான் கனடாவோட ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 5 வயசு குட்டி பொண்ணு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கா? இது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஸ்கூல்ல கட்டுரை போட்டி நடந்திருக்கு. அந்த கட்டுரை போட்டியில வந்து பெல்லா தாம்சன் தான் வின்னர். சோ அப்படிதான் வந்து அவளுக்கு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சூப்பர்.
சரி, பிரைம் மினிஸ்டர் ஆனதும் பெல்லா என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. சோ அங்க கனடா பிஎம் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணிருக்காரு. ரிசீவ் பண்ணி அவரோட சேர்ல வந்து உட்கார வச்சிருக்காரு. சோ சேர்ல உட்கார்ந்த உடனே பெல்லா என்ன சொல்லிருக்கானா, நான் வந்து ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்டே சொல்லிருக்கா. வாவ், இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய கனவா? சரி, பெல்லாவோட ஆசைப்படி கோட்டை கட்டினாங்களா? உடனே கோட்டை கட்டுறதுக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ பில்லோவை வச்சு வந்து கோட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து அங்க கனடா பிஎம்மும் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. சோ அது பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பிஎம் அப்படிங்கிற ஒரு ஈகோ எல்லாம் இல்லாம அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த பொண்ணு லெவலுக்கு இறங்கி வந்து அந்த பொண்ணை வந்து சந்தோஷப்படுத்திருக்காரு. சோ இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆக்சுவலி பெரியவங்க கூட குழந்தைங்களோட சேரும் போது மறுபடியும் குழந்தைங்களாவே மாறிடுறாங்கல்ல. சோ பெல்லா பத்தின சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். அதை தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியிலிருந்து ஒரு வாசகம் பார்க்க போகிறோம். இந்த வாசகத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பல பேருக்கு இந்த வாசகம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆத்திச்சூடி படிக்காதவங்களுக்கு கூட இந்த வாசகம் தெரியும். ஆனால் என்ன ஒன்றுனா, இது ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்னது வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த வாசகம் இதுதான்: செய்வன திருந்த செய். செய்வன திருந்த செய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ் தெரிஞ்ச அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னது தான். இது ஆத்திச்சூடியில் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆத்திச்சூடியில் 50வது வரி செய்வன திருந்த செய். இது என்ன சொல்கிறாங்க? எது செய்கிறோமோ அதை சரியாக செய்யணும். அதுதான் இதில் இந்த சரியாக செய்யுங்க சொல்ல அவங்க சொல்லவே இல்லை. செய்வனவற்றை சரியாக செய்ய சொல்ல, செய்வன திருந்த செய் அப்படிங்கும்போது தான் நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி அதில் கிடைக்குது நமக்கு. செய்வன திருந்த செய், மொத்தம் 3 சொற்கள். தனித்தனியாக பார்த்துருவோம். எதை செய்யணும் அப்படிங்கிறத எடுத்த உடனே சொல்லிடுறாங்க. செய்வன அப்படின்னா எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவை தான். இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் இல்லை. எதை செய்யணுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதை முதல்ல முடிவு பண்ணணும், தீர்மானிக்கணும். இது உண்மையிலே செய்ய வேண்டியது தானா, செய்ய வேண்டியது இல்லையா? அதுதான். இன்னும் பல பேர் நம்ம பார்க்குறோம், செய்ய வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் விட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பல திரைப்பட பாடல்கள் கூட இதை பற்றிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ பல பொன்னான வேலைகள்லாம் தூங்கி கொண்டு இருக்குன்னா திரைப்பட பாடல்கள் சொல்லுது. அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகள் ஏதோ இருக்குது. முதல்ல அதை நம்ம பிரிச்சுக்கணும். எந்தெந்த வேலைகள்லாம் செய்யணும், எந்தெந்த வேலை செய்ய வேண்டாம். செய்வன அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இலக்கணமே. செய்வன திருந்த செய் அப்படின்னு. செய்யக்கூடாது எப்படி பண்ணலாம் அதை பற்றி கவலையே என்ன, செய்யக்கூடாத ஒரு விஷயம் அது வேண்டாம். ஆக முதல்ல இந்த பட்டியலிருந்து நம்ம விளக்கிடணும். எதெல்லாம் செய்ய வேண்டியது, செய்வன அப்படி செய்ய வேண்டியன என்னென்ன அது பார்த்துப்போம். அடுத்தது திருந்த செய் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பொருள்? இந்த திருத்துதல் திருந்துதல் அப்படிங்கிறதுலாம் தமிழில் ஒரு மிகச்சிறந்த பயன்பாடு இருந்தது ஒரு காலத்தில். கடந்த சில 10 ஆண்டுகளாக இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பயன்பாட்டில் இல்லாமல் போயிடுத்து, புழக்கத்திலே இல்லை. இதெல்லாம் நிலத்தை உழுது பயிரிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நிலத்தை திருத்துதல்னு பொருள். எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்கோம் பாருங்களேன். நிலத்தை திருத்தி அமைத்தான் அப்படின்னா நிலத்தில் பயிரிட்டான்னு அர்த்தம். திருத்துதல்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு சொல். அதாவது அதில் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மண் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. மண் அப்படியே இருக்க தானாக கொடுக்கறது இல்லை. அதில் தன்னுடைய உழைப்பை போட்டு அதிலிருந்து அதனுடைய அந்த விளைச்சலை எடுத்துக்கொள்கிறான். அந்த செயலுக்கு திருத்துதல்னு பேர். நிலத்தை திருத்தினான் அப்படின்னா நிலத்தை பயிர் செய்வதற்கு ஏற்ற வகையிலே மாற்றி அமைத்தான் அப்படின்னு பொருள். இதுதான் இந்த திருத்துதல்ங்கிறது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், விடைத்தாளை திருத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விடைகள் இருக்கு, இதை மதிப்பெண்களாக மாற்றுதல், அதுதான் திருத்துதல். சரிங்களா? நம்ம என்ன திருத்தல்னா வெறும் கரெக்ஷன் அப்படின்னு, தவறு திருத்துது அதுதான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தவறுகளை திருத்துதல்ங்கிறது இல்லை இந்த இடத்துல. அதற்கு நீங்கள் ஒரு மதிப்பெண் கொடுத்து அதை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அது வெறுமனே வாசகமாக இருக்கு. ஒரு பேப்பரில் எழுதியிருக்காரு, விடைகள்லாம் இருக்கார், வினா இருக்குது, அது விடை எழுதிட்டார். வினாவுக்காக விடையும் பொருத்தி பார்த்து இதற்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து இதை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றுகிறோம். இப்போதைக்கு இது வெறும் ஒரு பேப்பர் தான், இல்லை எதுனா ஆன்சர்ஸ் இருக்குது, விடைகள் இருக்குது. ஆனால் இந்த விடைக்கு 8 மதிப்பெண், இந்த விடைக்கு 6 மதிப்பெண், இந்த விடைக்கு 3 மதிப்பெண்கள்லாம் போட்டு பார்த்து மொத்தம் 100 மதிப்பெண்கள் இருந்தால் இதற்கு 90 மதிப்பெண்கள் தர முடியும். அப்படின் போது இதே விடைகள் இப்போது மதிப்பெண்களாக மாறுகிறது இல்லையா, அதுதான் திருத்துதல். அது பாருங்களேன், ஒரு கலர் நிலமாக இருப்பதை விளை நிலமாக மாற்றுதல், அதான் நிலத்தை திருத்துதல்.
வெள்ளைத்தாளில் இருக்கக்கூடிய வெறும் வாசகங்கள் அல்லது விடைகளை மதிப்பெண்களாக மாற்றுதல், அதுதான் விடைத்தாள்களை திருத்துதல். ஆக இந்த திருத்துதல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றுதல். அப்படி மாற்றுகிற போது இந்த வடிவத்தை விட ஒரு உயரிய வடிவத்துக்கு அதை மாற்றுதல், அதுதான் மிக முக்கியம். இப்போ ஏற்கனவே நல்லா இருக்கு, அதை இன்னும் மோசமா பண்ணிட்டோம், அது பேர் திருத்துதல் இல்லை. ஆக திருத்துதல்னால என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த நிலைக்கு அதை கொண்டு செல்லுதல், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருதல், அதுதான் திருத்துதல். இப்போ செய்வன திருந்த செய். இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கோமோ அதை இன்னும் கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா, இன்னும் கொஞ்சம் கல்ச்சர்டா அதை மாற்றி செய்யறோம் இல்லையா, அப்படி செய்யுங்க, அதுதான் மிக முக்கியம். இப்போ இது வேற எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டுக்கு வருதுன்னு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆஃபீஸில் 8 பேர் வேலை செய்கிறாங்க, 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரே வேலை தான் எல்லாருமே. ஏற்கனவே செய்த வேலை இவர் செய்கிற போது இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லைங்கிற போது அப்படியே மறைஞ்சிரும். இவருடைய பணியும் இவருடைய செயலும் அப்படியே மறைஞ்சிடும். ஏற்கனவே ஒரு செய்த அதே பணியை இவர் இன்னும் சற்றே திருத்தி இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணாங்க வச்சுங்களேன், அப்போ இவருடைய பெயர் அங்கே நிலைக்கும். அங்கதான் வேறுபாடு, வேற ஒண்ணுமே இல்லை. 8 பேர் இருக்காங்க, யாருக்கு இப்போ நான் பணி உயர்வு தர முடியும், யாருக்கு நான் பதவி உயர்வு செய்ய முடியும்? 8 பேருமே பண்றாங்க, 8 பேருமே நல்லா தான் வேலை பண்றாங்க. அப்படிங்கும் போது யார் இதை இன்னும் சற்றே ரிஃபைண்டா பண்றாங்க அப்படி பார்க்கும்போது உடனடியாக அவர் மேல வர்றாரு. அப்போ என்ன வருது அப்படின்னா, எல்லாரும் செய்யக்கூடியிலிருந்து சற்றே மாறி செய்தால் அதுவும் திருந்த செய்தல் தான். செய்வன திருந்த செய். ஆக எல்லாரும் செய்யக்கூடிய அதே விஷயத்தை நானும் அதே மாதிரியே செஞ்சேன் அப்படின்னா எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. ஏதோ கடமைக்கு வந்தோம் போனோம்னு சொல்லிட்டு ஒப்புக்கு பண்ண மாதிரி ஆயிடும். அதே சற்றே மாற்றி இன்னும் கொஞ்சம் அதே திருத்தி செய்தால் அப்போது நான் தனியா நிற்கிறேன், அப்போ எனக்கு அத்தனை வகுமதிகளும் சேருகின்றன. அப்படிங்கிற போது இதைத்தான் செய்யணும். இதை பாருங்களேன், செய்வன திருந்த செய் அப்படிங்கிற போது இந்த திருந்துதல் அப்படிங்கிறதுக்கு அடுத்த படிக்கு வாங்க போறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா திருத்துதல், அடுத்தது திருந்துதல். இந்த சிறைச்சாலைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் குற்றவாளிகளை போடுறாங்க அப்படின்னு. தயவு செய்து தண்டனை மையங்களாக வைக்காதீர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க, அது ஏதோ தண்டனை தருகிற மையங்களாக வைக்காதீர்கள். அவங்க திருந்துகிற ஒரு வாய்ப்பாக இது அமைய வேண்டும். அப்படிங்கிற போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நல்ல வழிக்கு மாறுதல், அப்படின்னு தானாகவே உணர்ந்து மாறிக்கொள்ள இருக்கு இல்லையா, அது திருந்துதல். திருத்துதலுக்கும் திருந்துதலுக்கும் இதான் வேறுபாடு. வேறு யாராவது என் மேல ஒரு நிபந்தனை ஒழிச்சு கட்டாயப்படுத்தி உத்தரவு போட்டு என்னை மாத்தனா அது திருத்துதல். எனக்கு நானே என்னுடைய ஒரு கட்டாயத்தின் பேர்ல நான் மாறிக்கொண்டால் அது திருந்துதல். செய்வன திருந்த செய். ஒவ்வொரு முறையும் தானே அதை செய்து 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 தன்னுடைய இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டா பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், அதுதான் செய்வன திருந்த செய். எது செய்தாலும் மிகவும் சீராக அழகாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய விதத்துல நவீனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் திருந்த செய்தல்ங்கிறது. அப்படித்தான் வேலை செய்யணும், அப்போதுதான் தனித்து நிற்க முடியும். செய்வன திருந்த செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவாதி, நீ நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட இருக்கிறவங்களையும் குழந்தைங்களாவே மாத்திடுறாங்கல்ல. ஆனா இதுக்கு கனடா நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மட்டும் விதிவிலக்கா என்ன? கண்டிப்பா கண்மணி, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். ஏன்னா அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, நம்ம ஊர்ல கோயிலுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கியூ இருந்து பாத்திருக்கோம். இன்ஃபேக்ட் ரேஷன் கடையில, சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கூட கியூ இருந்து பாத்திருக்கோம். ஆனா லைப்ரரியில கியூ இருந்து பாத்திருக்கியா? லைப்ரரி பக்கம்லாம் இப்ப யாராவது போறாங்களா? அதுவும் கியூன்னு வேற சொல்ற, எப்படி? அதாவது நம்ம சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல, அங்கதான் இந்த மிகப்பெரிய கியூ ஃபார்மா இருக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா நீ கூட இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம். ஓ, அண்ணா லைப்ரரி பத்தி சொல்றியா? ஆக்சுவலா நம்ம நாட்டிலே பிக்கெஸ்ட் லைப்ரரி இல்ல அது. அண்ட் 5 crores மேல புக்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் தான் அங்க படிப்பாங்கல்ல. ஆனா இப்போ அங்க ஃபார்மா இருக்கிற கியூ இதுக்காக வரல. லைப்ரரியில புக்ஸ் படிக்கிறதுக்காக இல்லாம வேற எதுக்கு வருவாங்க? புக்ஸ் படிக்கதான் சுவாதி வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற புக்ஸ் படிக்கிறதுக்காக இல்ல, வீட்ல இருந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற புத்தகத்தை அங்க வச்சு படிக்கிறதுக்காக. நீ என்ன சொல்ற கண்மணி? எனக்கு ஒண்ணுமே புரியல சீரியஸா. அதாவது யூஸ்வலா ரீடர்ஸ் எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல படிக்கணும்னு நினைப்பாங்க? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எந்த சத்தமும் கேட்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்ல இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்கு அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறாங்களாம். ஏன்னா இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சரி 200 பேர் உட்கார்ந்து படிக்கிற மாதிரியான ரூம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேப்டாப், செல்போன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்கா. சோ இந்த மாதிரி ஒரு ஏசி ரூம்ல அமைதியா உட்கார்ந்து படிக்க முடியும் அப்படின்னா அதை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய கியூ ஃபார்மா இருக்கு. சூப்பரா, இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா படிக்கிற ஆர்வம் இன்னும் தூண்டுது இல்ல. சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன். சோ இப்ப அடுத்ததா மார்னிங் கஃபேல சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம்.
வணக்கம் நேர்களே. கல்வியை பத்தி பேசிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து கணக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம், ரீடிங் எப்படி சொல்லி கொடுக்கலான்றதெல்லாம் நம்ம வந்து இந்த பகுதியில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஃபெயில் ஆகுறது, பாஸ் ஆகுறதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறோம். அந்த குழந்தைய வந்து நம்ம பனிஷ் பண்றோம், ஒரு சில சமயம் எக்ஸ்ட்ரா டியூஷன் அனுப்புறோம். எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து கல்விங்கிறது ஒரு முழு அனுபவமா போய் சேரும். நிறைய டைம்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல்ஸே வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் குழந்தைங்களை ஸ்கூல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம டியூஷனுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து விளையாட்டு, மற்றபடி ஃபேமிலியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான டைம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு உண்டான டைம்லாம் கிரியேட் பண்ணாதனாலேயே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தமும் இருக்கு, கல்வி வந்து சரியானபடி அவங்களுக்கு ஏறாமையும் இருக்கு. ஸோ இந்த பகுதியை வந்து நிறைய டீச்சர்ஸுமே பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களோட கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் நான் இன்னைக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். நீங்க ஒரு 30 சில்ட்ரன் வந்து பாக்குறீங்க. பேரண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க. பட் நீங்க டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்தக்கூடிய உறவுங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தைக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ கஷ்டமானதா இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பா படிப்பாங்க. அதே சமயத்துல பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை பத்தியோ ஒரு டீச்சரை பத்தியோ நீங்க வீட்டில் பேசுறத வச்சு அந்த குழந்தை அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தும் இல்லை குறைச்சிக்கும். ஸோ அதனால வந்து அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி அந்த டீச்சர் அண்ட் சப்ஜெக்டுக்கு உண்டான ஒரு மெசேஜ், குழந்தைக்கு போய் சேரக்கூடிய மெசேஜஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா லாங் டேர்ம்ல அவங்க அதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால கண்ணு அங்க இந்த மிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற லெவல்ல வந்து சைல்டை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவா ஆனா கூட, இப்ப மிஸ் வந்து என்ன கேட்காம திட்டாங்க, மிஸ் என்ன இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த சிச்சுவேஷனை சைல்டோட டிஸ்கஸ் பண்ணுங்க. யார் என்ன பண்ணாங்க, மிஸ் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சைல்டுமே வந்து இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு சைட்லயுமே மிஸ்டேக் இருந்தது அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. நிறைய டைம் என்ன ஆயிடுது, மிஸ் அந்த சைல்டை திட்டினாங்க அப்படின்ன உடனே உங்க மிஸ் அப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மிஸ்ஸுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற லெவல்ல நம்மளே வந்து சைல்டை வந்து வேற மாதிரி நெகட்டிவா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அந்த சைல்டு வந்து மிஸ்ஸுக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்ல வந்து கவனம் செலுத்துறதை குறைச்சிருவாங்க. ரெண்டாவது விஷயம், புக்ஸ் இப்ப சம்மர்லயே கொடுத்துடுறாங்க. நீங்க வீட்லயே முதல்லயே நிறைய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைல்டு ஸ்கூலுக்கு போகும்போது கவனிச்சு படிக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் இங்க பாத்தீங்க, இப்போ ஒரு பிளான்ட் சப்ஜெக்ட் பார்த்துட்டு பிளான்ட்ஸ் பத்தி ஒரு சாப்டர் இருக்கு அப்படின்னா நீங்க அது பிராக்டிக்கலா விதைகள் போட்டு அந்த குழந்தைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்ய வைக்கலாமே வெளியே இருக்கிறதெல்லாம் நீங்க நெட்ரு பண்ணி மனப்பாடம் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த குழந்தை கிளாஸுக்கு போகும்போது மிஸ் வந்து தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, மிஸ்ஸுக்கு சரியா தெரியல, இல்லைன்னா கிளாஸ்ல கவனிக்காம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடும். ஸோ இதுவே வந்து ஒரு நெகட்டிவான ஹேபிட் ஆயிடும். நீங்க வந்து உண்மையில சைல்டை வந்து சப்போர்ட் பண்ணணும்னா மற்ற அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நீங்க செய்யலாமே வெளியே இருக்கிற டெக்ஸ்ட் புக்கோட கண்டென்ட்டை மட்டும் நீங்க வந்து அடிஷ்னலா அட்வான்ஸா சொல்லி கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா சைல்டுக்கு வந்து லேர்னிங் மோட்டிவேஷன் ரொம்பவே குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து டியூஷன். இந்த டியூஷன் அப்படின்றது சின்ன வயசுல வந்து யாரு டியூஷனுக்கு போவாங்கன்னா படிப்பை ஏறாதவங்க மட்டும்தான் டியூஷன் போய் பாஸ் ஆகிறதுக்கு போவாங்க. இப்போ வந்து டியூஷன் வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. குழந்தை வந்து அந்த பாவமூட்டை ஸ்கூல் பேக்கை வந்து தூக்கிட்டு ஈவினிங் ஃபுல்லா, ஒரு சில சமயம் எல்கேஜி குழந்தை கூட 9 o'clock 10 o'clock வரைக்கும் டியூஷன்ல உட்காந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த டியூஷன் ஹோம்ஒர்க் மிஸ் கொடுத்துருக்காங்கன்னு டியூஷன் ஹோம்ஒர்க்கும் பண்றாங்க. எப்பவுமே புரிஞ்சுக்குங்க, அகடமிக்கா ஒரு சைல்டுக்கு எக்ஸலன்ஸ் வரணும், ஒரு சைல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த பேலன்ஸ்ன்ற வார்த்தையை நான் சொன்னேன். ஸோ அதனால ஒரு நாள் ஃபுல்லா அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரெயினால அதே விஷயத்த ஆர்வமா செய்ய முடியாது. ஸோ எவ்வளவு முடியுமோ டியூஷன் நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப அவசியம். இங்கதான் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சேன் மேம், எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தர தெரியல, நான் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன், எனக்கு சிபிஎஸ்இ சொல்லி தர தெரியல. இதெல்லாம் நீங்க எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வீட்டுல வந்து நல்ல அட்மாஸ்பியர், படிக்கிறதுக்கு உண்டான நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணீங்கனாலே குழந்தைங்களா வந்து தானா வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். வெறும் டியூஷன்ல போய் குரூப் டியூஷன்ல ஆக்சுவலா ஒரு லேர்னிங்குமே நடக்காது. நீங்க பாத்தீங்கன்னா சும்மா கொஸ்டின் ஆன்சர் அவங்க கேட்டு அனுப்பிச்சுடுறது, டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஒழிய மற்றபடி யாரும் புரிய வச்செல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நீங்களுமே வந்து கொஞ்சம் சைல்டை வந்து டிக்ஷனரி யூஸ் பண்றதுக்கு ஹேபிட் செட் பண்றது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணலாம். இது எல்லாமே கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். ஏன்னா இது வந்து இவங்களுக்கு என்ன தெரியும், டியூஷன் சென்டர் போனாதான் குழந்தை டெவலப் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நிறைய வந்து எதிர்ப்பு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஏன் இது நான் வந்து சீரியஸா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, குழந்தை வந்து சந்தோஷமா வளரணும். ஒரு சந்தோஷமா இருக்கிற குழந்தை எந்த விஷயத்த வேணா படிக்க முடியும். மன அழுத்தம் இருக்கக்கூடிய குழந்தை எந்த சிச்சுவேஷன்லயுமே அடாப்ட் ஆக முடியாம கஷ்டப்படும்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து எவ்வளவு முடியுமோ ரியல் லைஃப்ல மேட்ச் பண்ணுங்க. இப்போ சோஷியல் ஸ்டடீஸே படிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து ஏதோ ஒரு சாப்டர்ல வந்து இந்த ஸ்டோன்ஸ் பத்தி இருக்கு, இல்ல ஹிஸ்டரியில வந்து ஏதோ ஒரு ஊர் பத்தி இருக்குன்னா உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்க ஊருக்கு வந்து 100 வருஷம் தான் ஹிஸ்டரி இருந்தாலுமே அங்கேயுமே ஒரு பழைய கோயில் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கோட்டை மாதிரி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு பர்சன் உங்க ஊர்ல இருந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் இருக்கலாம். அதெல்லாம் கூட ஹிஸ்டரி அப்படிங்கிறது சைல்டுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஏன்னா எல்லாமே டெக்ஸ்ட் புக் லேர்னிங் மட்டும் இருக்கக்கூடாது. சைல்டுக்கு வந்து நிஜ வாழ்க்கையில எத்தனை அனுபவங்கள் வந்து ஸ்கூல் ஒர்க்கை வந்து சப்போர்ட் பண்ணுதோ அப்பதான் அந்த கல்வி வந்து முழுமையாகும். எல்லாருமே வந்து நெட்ரு பண்ணி மார்க் எடுக்கிறது, டெஸ்ட் பாஸ் பண்றது, எக்ஸாம்ல எக்ஸல் ஆகிறது மட்டும் ஹேபிட்ஸா செட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கல்வியை வந்து வெறும் ஒரு டெக்ஸ்ட் புக்கு லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைல்டு வந்து லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகாம ஒரு லாங் டேர்ம் திங்கிங் இல்லாம வெறும் அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும், எஸ்கேப் லேர்னிங் அப்படின்ற லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் எவ்வளவு முடியுமோ வீட்டில் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிடுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து புக்ல இருக்கிறதும் லைஃப்ல இருக்கிறதையும் மேட்ச் பண்ணி லேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நானும் ஸ்வாதியோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு மார்னிங் கஃபேல எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்டு நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.